ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடிசல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விநாயகர் சதுர்த்திக்கு மோஸ்ட்லி நம்ம கொழுக்கட்டை தான் பண்ணுவோம். நான் இன்றைக்கி கொழுக்கட்டையை தவிர மற்ற ஸ்டேட்ஸில், தமிழ்நாடு தவிர மற்ற இடங்களில் என்னென்ன பிரசாதம் விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கிறாங்க அப்படின்றதில் இன்றைக்கி ரெசிபியாக செஞ்சு காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். இன்றைக்கி ஆந்திராவோட ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று சலிமிடின்னு சொல்கிறது. ஸோ அது இன்றைக்கி நான் பச்சை அரிசியை நைட்டே ஒரு 7 to 8 மணி நேரம் ஒரு ஆளாக்கு வச்சு நான் ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து கொஞ்சம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை நம்ம இடியாப்பத்துக்கெலாம் மாவு அரைச்சி ஜலிச்சுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜலிச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ எடுத்த கப்பில் நான் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் அந்த வெல்லத்தை போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு பாகு பதத்துக்கு காய்ச்சிக்கலாம். இது நல்லா கொதிஞ்சு நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். மாவை அரைச்சி ஜலிக்கிற டைம் மட்டும்தான், மற்றபடி இந்த வெல்லம் பாகு காய்ச்சிட்டோன்னா உடனே கொட்டி கிளற வேலை தான். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிட்ருக்கிற சமயத்தில் நான் இன்னொரு சின்ன வானலியில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரியும் சின்ன சின்ன பத்தையாக தேங்காவை நான் கிள்ளி வச்சுருக்கேன், அறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. இப்போ பாகு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இதை நான் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன், தூசு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. நான் இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நான் அந்த கடாயிலேயே சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த பாகு காய்ச்சின கடாயிலே நான் எடுத்து மாற்றிக்க போகிறேன். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கிற மாவு இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். கட்டி பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறி விட்டு கொடுத்துக்கணும். ஏன்னா இது சூடாக இருக்கிறப்ப நம்ம போடும்போது நல்லா கட்டி ஃபுல்லாக ஆரம்பிக்கும். நல்லா அதை நல்லா மசிச்சு நம்ம கிளறி கொடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு திரண்டு வரும். இந்த சமயத்தில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பத்தையும் முந்திரி வறுப்பையும் போட்டு நம்ம ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வர விநாயகர் சதுர்த்திக்கு இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் பிரசாதமாக செஞ்சு, ஆந்திரா ஸ்டைல் பிரசாதம் இது. சலிமிடி பேர், சலிவிடின்னு சொல்லுவாங்க, சலிமிடியும் சொல்லுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.